ஐஎன்எஸ் அகராணியில் மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் பில்டர் சங்கத்தினர் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை ரேஸ்கோர்ஸ் ரெட்ஃபீல்டில் உள்ள ஐஎன்எஸ் அகராணியில் மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் பில்டர் சங்கத்தினர் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சங்கத்தின் தலைவர் வெங்கடசாமி தலைமை வகித்தார். செயலாளர் ஜெயக்குமார், தென்மண்டல துணைத் தலைவர் சுந்தரராஜன், துணைத் தலைவர் ஜெயபாரதி முன்னிலை வகித்தனர். அப்பொழுது அவர்கள் ஒப்பந்ததாரர்களின் டெண்டர் வரம்புகளை அதிகரிக்க வேண்டும், பணிக்குழுவின் பரிந்துரையின்படி பணி முடிந்த பிறகு பிடித்தம் செய்த தொகையை திரும்ப அளிக்க வேண்டும், டெண்டரின் போது ஏற்படும் தேவையற்ற காலதாமதம் சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் பில்டர் சங்கத்தினர் கோரிக்கை மனுவை அகராணி மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் அதிகாரியிடம் அளித்தனர். நாங்கள் எம்இஎஸ் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஒர்க் பண்ணுறது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவிக்கு. எங்களுடைய கோரிக்கை ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்துகிட்டே இருக்குங்க. அதாவது என்லிஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டியில் ப்ளஸ் எங்களுடைய ஜிஎஸ்டி டிடெக்ஷனில் அதுலெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் இஎன்சி பிரான்ச்சுக்கு தெரிவிச்சிருக்கோம். அதை இன்னும் அவங்க அப்படியே கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுருக்காங்க. இதை நாங்கள் ஹைலைட் பண்ணுறது விதமாக நாங்கள் இன்றைக்கி 26 February நாங்கள் ப்ரொட்டஸ்ட் டேன்னு அனௌன்ஸ் பண்ணி அக்ராஸ் இந்தியா, எங்களுக்கு 72 பிரான்ச்சஸ் இருக்குது அக்ராஸ் இந்தியா. ஒவ்வொரு பிரான்ச்லேயும் நாங்கள் இன்றைக்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸு, சிடபிள்யூ ஆஃபீஸ், கேரிசன் இன்ஜினியர், நாங்கள் இங்கே கேரிசன் இன்ஜினியர் சூலூர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு இப்போ அசிஸ்டன்ட் கேரிசன் இன்ஜினியர் அக்ரானி, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஏர்ஃபோர்ஸ், இவங்க 3 பேருக்கும் எங்களுடைய கோரிக்கை மனு மெமரண்டம்னு நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். இதிலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இவர் அண்ணன் சேர்மன் இருக்கார், அவர் சில வார்த்தைகளை சொல்லுவார். इवर आदेश ये एक्चुअली हमारा ये पॉइंट्स है, बहुत दिन से 4-5 साल से ये पेंडिंग है. इसकी वजह से हम दोबारा आज ऐसे प्रोटेस्ट डे आज हम ऑब्जर्व कर रहा है. ये हम लोग सोच रहा है उनका ऊपर तक चीन से ये पॉइंट रीच करेगा, इसका कोई सोल्यूशन मिलेगा. थैंक यू.